வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கோட ஃபைனல் ரவுண்டில் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. அதில் யார் வின் பண்ணாங்க அப்படின்றதையும் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எண்ட் டு எண்ட் அந்த டாஸ்கில் ஃபைனல் ரவுண்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அண்ட் தென் சிவகுமார் இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் மோத போகிறாங்க. ஸோ அப்போ பிக் பாஸ் வந்து ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனல் கேமில் நீங்கள் விளையாடக்கூடாது, உங்களுக்கு பதிலாக நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பிளேயர் வந்து விளையாடுவார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து ஷாக்காக பார்க்குறாங்க. ஓகே, இப்போ ஜெஃப்ரி வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணணும் அண்ட் தென் சிவா வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணணும். அவங்களுக்காக அவங்க 2 பேரும் விளையாடணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க். ஸோ தட் ஜெஃப்ரிக்காக யார் விளையாடணும்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ரயான். அண்ட் தென் அதே மாதிரி சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருணை வந்து சூஸ் பண்ணார். ஸோ தட் அருண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கால் இன்ஜுரியாக இருக்குது, விஷால் நீ விளையாடுறியா அப்படின்ற மாதிரி விஷால் டீம் வந்து கேட்டார். பட் விஷால் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சிவா ப்ரோ உன்னை நம்பி இத்தனை பேர் இருந்தும் உன்கிட்ட சொல்கிறாருன்னா நீ அந்த பர்டிகுலர் விஷயத்தை மதிச்சாவது நீ அவருக்காக விளையாடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே நான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி அருண் வந்து உள்ள களத்தில் இறங்குறாரு. அண்ட் தென் அருண்கிட்ட வந்து லைக் சிவாவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து ராமன் மாதிரியும் இவர் வந்து அனுமன் மாதிரியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லவே அவருக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. கண்டிப்பாக என்னோட ஃபுல் 100% போட்டு நான் உங்களை ஜெயிக்க வைக்க ட்ரை பண்ணுறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு களத்தில் இறங்குவாங்க. ஸோ நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஸோ இப்போ யார் பொம்மை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ரயான் வந்து ஜெஃப்ரிக்கு சப்போர்ட்டாகவும் அருண் வந்து சிவாக்கு சப்போர்ட்டாகவும் இருக்காரு. ஸோ அவங்கவுங்க சப்போர்ட்டர்ஸ் பொம்மையை எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ளே வைக்கணுமா, இல்லை யூஸ்வலாக வந்து ஆப்போசிட் பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கணுமா, விச் மீன்ஸ் ஆப்போசிட் பொம்மையை தான் எடுத்து கையில் வச்சுக்கணுமா, ஒன்றும் புரியல. ஸோ அதை பற்றி கேட்டுட்டு இருக்கவே வந்து பிக் பாஸ் வந்து என்ன சொன்னார்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம கேம் விளையாடணுமோ அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என் பொம்மையை எடுக்கக்கூடாது, அதே மாதிரி அவங்க சப்போர்ட்டர் பொம்மையை அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ ஃபைனலாக அந்த பஸர் அடிக்கிற வரையுமே வந்து 2 பேருக்கும் வந்து கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. என்னடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே விற்கிறவங்க தான் வின்னா, இல்லை பொம்மை வெளியே இருக்கிறதா வின்னா அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் இருந்தது. உடனே பஸர் அனுப்பிட்டாங்க. ஸோ குடுகுடுன்னு ஓடி போய் அருண் நந்தன் ரயான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொம்மையை வந்து தேடுவாங்க. அப்போ ஜெஃப்ரியோட பொம்மையை வந்து அருண்கிட்ட வந்து மாட்டிக்கும். ஸோ அருண் வந்து எடுத்துகிட்டு வெளியே வருவார். வெளியே வந்துட்டு ஜெஃப்ரின்னதும் ஒரு நிமிஷம் யோசிப்பார். ஆனால் அருண் அங்கே நின்று கேமை விளையாண்டிருக்கலாம். லைக் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொம்மை, விச் மீன்ஸ் சிவாவோட பொம்மை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸோ அவங்க 2 பேரும் பேசி யாரது உள்ள வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் அருண் வந்து கேம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் எந்த பொம்மை கிடைக்குதோ அதை எடுத்துன்னு போய் உள்ள வைங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் தென் யாரும் வந்து வயலன்ஸில் ஈடுபடாமல் மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் அதை வந்து அவர் ஃபைனல் ரவுண்டில் சிவாக்காக ஆடும்போது அவர் நிரூபிச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அவர் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் எடுத்தார். ஓகே அவர்கிட்ட எந்த பொம்மை இருக்கோ அதை எடுத்துன்னு போய் உள்ளே வச்சார். அது வந்து ஜெஃப்ரியோட பொம்மை. ஸோ ஜெஃப்ரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்னர் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி தூக்கி எல்லாரும் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இந்த செலிப்ரேஷன் போகவே சிவாவும் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டார். ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்த கேமில் ஒவ்வொரு ரவுண்டும் வந்து என்ன நடக்குமோ பயத்தில் தான் இருந்தோம். பட் கடைசி ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித சலசலப்பும் இல்லாமல் டக்குன்னு முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபுல் கேமும் இருந்துருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணாங்க. அண்ட் தென் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பொம்மை எடுத்தது. ஸோ உங்களோட ஃபாஸ்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி, அதாவது வேகமாக வந்து நீங்கள் எடுத்தது வந்து உங்களோட ஸ்பீட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி அருண் வந்து பாராட்டுவார். சிவகுமார் வந்து லைக் தோத்துட்டோம் அப்படின்றத விட லைக் அவர் வந்து நம்மளுக்காக ஒன்று பண்ணார், அது பெஸ்ட்டாக பண்ணார், பெஸ்ட்டாக ட்ரை பண்ணார் அப்படின்றத அவர்கிட்ட சொல்லி பாராட்டினார் சிவா. அருணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் எமோஷனல் ஆகிட்டாரு. நம்மளை நம்பி விட்டார், நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஸோ ஜாக்லின் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை பாராட்டி தள்ளிட்டாங்க அருணை. ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபேர் கேம் விளையாண்டாரு அப்படின்றத சொல்லி. நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கோட வின்னர் வந்து ஜெஃப்ரி. அவருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வழங்கப்பட்டது. அவர் அடுத்த வாரம் நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆவார். ஸோ தட் இந்த பர்டிகுலர் டாஸ்கில் வந்து வின் பண்ண ஜெஃப்ரி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாச்சனாவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த கேமை விளையாடி இருப்பாங்க. சாச்சனாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டாக வந்து விளையாடினேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாராட்டினாங்க. பிக் பாஸும் வந்து வெல் பிளேட் அப்படின்ற மாதிரி சாச்சனாக்கு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீயும் பொம்மை நானும் பொம்மையோட கடைசி ரவுண்டில் ஃபர்ஸ்ட்லேருந்து பின்னில் வரையும் நடந்தது. ஸோ தட் இந்த மாதிரியான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.